5th வரைக்கும் உனக்கு இந்த சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுக அப்படி வந்துட்டு இருந்தது. ஓகே. அவனுக்கு அந்த மாதிரி சரி பாஸ் பண்ணா போதும், உனக்கு தமிழ் வரல அப்படின்னு விட்டுட்டு அது பெருசா கண்டுக்கல நானு. ஓகே. இப்போ 6th அப்புறம் உங்க கொஸ்டின் ஆன்சரா அப்படி கிராமர் மாதிரி வந்துருச்சு. ஓகே ஓகே. அவன் ஆக்சுவலி இது செகண்ட் லாங்குவேஜா அவனுக்கு தேர்ட் லாங்குவேஜா? செகண்ட் லாங்குவேஜ் தமிழுங்க மேம். மத்தது எல்லாத்துலயும் 80க்கு 70 78 அந்த மாதிரி வாங்குவான். ஓகே. அது தமிழ் மட்டும் இங்கிலீஷ் ஃப்ளூயண்டா பேசுவான். தமிழ் வந்து யார் யாருக்கு என்ன இப்போ நீங்க இருக்கீங்கன்னா மிஸ் வந்தா, பூனை வந்துச்சு, நாய் வந்தாங்க, வந்தாரு. ஓகே ஓகே. பேசும்போது தமிழ் ஃப்ளூயண்டா பேச வராது. ஓகே. ஆனா நாங்க தமிழ் தான். லாங்குவேஜ்னா எனக்கு இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்டா பேசுறான். ஓகே ஓகே. அது கொஞ்சம் நாங்க அது பெருசா எடுத்துக்கிறதுனா இப்போ அது இப்படியே விட்டா 10th பாதிக்குமோன்னு பயமா இருக்கு. ஆமா கண்டிப்பா 10th பாதிக்கும் தான். ஏன்னா நீங்க ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் செகண்ட் லாங்குவேஜ்னா உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே அவங்க வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கணுமே. அது கொஸ்டின் ஆன்சர் வந்ததுங்க மேம். இவன் அந்த ஸ்கிப் பண்ணிட்டு ஃபுல்லா சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுக, இந்த மாதிரி எதிர்ச்சொல், இந்த மாதிரி எல்லாம் எதெல்லாம் பாஸ் பண்ண முடியுமோ ஒரு 50 மார்க் அதுவே வந்துரும் இல்லைங்களா? அத வச்சு எழுதி எழுதி விட்டுட்டு இருக்கிறான். அது எதுனா அப்படியே நெக்ஸ்ட் பாஸ் பண்ணிட்டு போனதுனால சரி அப்படின்ட்டு. இப்போ வந்து 10 மார்க் 8 மார்க் அதுக்கு மேல எடுக்க முடியல. ஏன்னா இப்ப வந்து உங்களுக்கு இலக்கணம் வந்திருக்கும், மத்ததெல்லாம் வந்திருக்கும் அவனுக்கு. அவனுக்கு வந்து பிரச்சனை என்னன்னா நான் சொல்லி தரேங்க மேடம். படிக்கிறான், அதனோட ஆன்சர் தெரியுது. ஆக்சுவலா அவனால போயிட்டு கொஸ்டினை ரீட் பண்ண தெரியல. ரீட் பண்ணா அதுக்கான ஆன்சர் அவன் சொல்றான். இப்போ நம்ம தமிழ் நடத்துறான் இல்லைங்களா? ஆமா. நடத்திட்டு அதுக்கான கொஸ்டினை நான் கேட்டேன்னா அவன் சொல்றான். இப்போ இந்த கொஸ்டின் என்ன, இப்போ அதுவே கூட ஒரு இலக்கணம்னு வச்சுக்கோங்களேன். அந்த இலக்கணத்துக்கான விடை வந்து அவனுக்கு தெரியுது நடத்திட்ட பிறகு. அந்த கொஸ்டின் படிக்க தெரியல. ஓகே ஓகே. படிச்சா அவனுக்கு ஆன்சர் சொல்றான். ஓகே. அதுதாங்க. ஓகே. அது ஆக்சுவலி அவனுக்கு எழுத்துக்கள்ல உச்சரிக்க தெரிஞ்சா மட்டுமே தானே உங்களுக்கு சென்டென்ஸ் அவனால வாசிக்க முடியும். ஹலோ 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 மேம் கேக்குதுங்களா? எஸ் மேம் சொல்லுங்க மேம். No ma'am, no, I wanted to talk. What is his name? What is your name? Karthik. Kavin Karthik. Karthik. Verum Karthik. Okay. Now, what is your? I wanted to know which part you are struggling. You know to read. Are you able to identify the letters? I can identify the letters, but I don't know how to say read them properly. Like make them. Okay. That's what. Now you should know how to. First of all, you should identify the letters and how to join and how to read. You should know. Okay. For that, I will train you how to read as letters first, 2-letter words, 3-letter words. If I give you something that pronunciation, all if you know that, you can easily read. Okay. Now, where is your mom? மேம் சொல்லுங்க மேம். இல்ல மேம், நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ அவனுக்கு நீங்க வந்துட்டு இப்போ செகண்ட் லாங்குவேஜ் எடுத்துக்கிறனால நீங்க எங்க, சென்னையா நீங்க? ஆமாங்க மேம். சென்னையில எங்க இருக்கீங்க? டி நகர் மேம். டி நகர். ஓகே. நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ அவனுக்கு லெட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் இத வந்து ஆரம்பத்திலே நீங்க ஐடென்டிஃபை பண்ணலையா? அவனுக்கு லெட்டர்ஸ் தெரியலன்றத ஸ்கூல்ல நீங்க அவனுக்கு சொல்லவே இல்லைங்களா? ஏன்னா அவனுக்கு லெட்டர் ஐடென்டிஃபிகேஷனும் அந்த இதுவும் தெரிஞ்சிருந்தா அவன் இப்போ இந்த ஸ்ட்ரகிள் அவனுக்கு வந்திருக்காது. இல்லங்க மேம், லெட்டர் ஐடென்டிஃபை பண்றான். இப்போ இந்த லெட்டரை தனித்தனியா சொல்லும் போது எல்லா லெட்டர்ஸையும் ஐடென்டிஃபை பண்றான். அவங்க மேம் கிட்ட நான் இந்த கம்ப்ளைண்டா கொடுக்கும்போது அவங்க கால்ல இருந்து கவு வரைக்கும் அவங்க எழுத வச்சாங்க. அந்த 200 சம்திங் அந்த எழுத்து ஃபுல்லாவே எழுதுறான். ஓகே. ஐடென்டிஃபை பண்றான். இது என்ன ஐடென்டிஃபை பண்றான், அது எப்படி உச்சரிக்கணும்ன்றத சொல்றானா? எனக்கு அதுதான். இப்போ கானா க, இக்குனா இக்கு, இப்போ ப அது கூட இப்ப, அந்த மாதிரி அவனுக்கு அந்த இது பால புள்ளி வச்சா இப்ப, இக்குல புள்ளி வச்சா, கால புள்ளி வச்சா அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் பண்றாங்க மேம். அந்த இடத்துல இப்ப படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாவ தனியா எழுத்து காமிச்சு சொல்லும் போது பான்னு சொல்றான்.
ஆ இப்ப ஐடென்டிஃபைக்கு இது என்ன எழுத்துன்ன போது பா கா கவு கே கோ அப்படி சொல்றான். சரி. அத லைனா படிக்கும் போது இப்ப பொங்கல்னு அப்படின்னு படிக்க சொல்லுங்களேன். போவ வந்து கேன்னு சொல்றான். அந்த மாதிரி அது எதுக்கு மாத்திரானே தெரிய மாட்டேங்குது. மேபி அவனுக்கு அது கன்ஃபியூஷன் ஆகுதா என்னன்னு எனக்கும் தெரியல. நான் அப்ப அவனுக்கு கிளாஸ் எடுத்தாதான் எனக்கு அவன் என்ன இதுல லேக் ஆகுறான்றத கண்டுபிடிக்க முடியும். ஓகே. என்னால என்ன கிளாஸ்